Hello, myself Siddharth. I have worked as a chief AD and dialogue writer for this film. This film is made in 6 different languages. This is the first film which is made in 6 different languages, and each shot is taken in 6 different languages. It's not a dubbing film. We have taken it in Hindi, Telugu, Kannada, Tamil, and every 6 in English. So maybe this is the first film, and it's been great pleasure working in Tamil industry. This is my first project, as far as I have worked in many Bollywood projects as an associate director. So thanks for giving me chance. I thank Neha Tyagi for giving me chance as a dialogue writer and a chief AD, and Rahul as a director has helped me a lot, and we work together. I hope we'll work together in future. Thank you. Film name is Enoir in Kail. The film has been shot in 6 languages. We are planning to release in December, with simultaneously release with the Telugu version. Telugu version is Natho Nenu, and it's India's first film shot in 6 languages. First film shot on a smallest location, that is 3x3 box. First Indian bilingual film, not so bilingual, is multilingual film. Multilingual film which has been only a single visible character, and the film has been produced by Neha Tyagi, directed by me, Rahul Singh Khagwal, and the banner is Warriors Clan Pictures Private Limited. The presenter is Mr. Ranveer Singh Khagwal. Music is of Mr. Anuj Matthews. Cinematography is of Mr. A.K.N. Sebastian, and dialogues is from Mr. Siddharth Injeti Naidu. That's all. ஹாய் ஹலோ வணக்கம், நான் அபிசரவணன் பேசுகிறேன். கேரளா நாட்டிலம் பெண்களுடைய படத்தோட ஹீரோ. ஸோ இந்த ஜெயாகாஷ் அண்ணா வந்து என்னை இந்த ஆடியோ லான்ச் இன்வைட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து ஆக்சுவலாக ஐ எம் ஸோ எக்ஸைட்டிங். என்ன மாதிரியான ஒரு லெவலில் இது இருக்குன்னு தெரியல. ஏன்னா 6 லாங்குவேஜில் ஒரு படம் பண்ணுறாங்கன்றது இன்றைக்கி உள்ள ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் அண்ணா வந்து ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். ராகுல் சாருமே அதே மாதிரி தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டீமு. இவங்க டீம் வந்து எந்த லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, எந்த லெவலில் வந்து அவங்க வந்து அதை இன்புட் கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. ஆனால் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து உண்மையிலே வந்து எல்லாருக்கும் வந்து அதிக அளவில் இருக்குது. அவுட்புட் என்னமா இருக்கணும், ஏன்னா அவங்க இன்புட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவுட்புட் என்னமா இருக்குன்னு எக்ஸ்பெக்டேஷன் எப்போ அந்த ஹைப் எப்போ க்ரியேட் ஆகும்னா சம்திங் டிஃப்ரெண்ட். அது ஸ்டோரியாக இருக்கலாம், இல்லாமல் இருந்தால் வேறு ஏதாவது விஷயம் இருக்கலாம். எனிவே ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் அதில் பப்ளிசிட்டி ஆகலாம். ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க ஹைப் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி உள்ள ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக திரும்பி பார்க்குறாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் வேரியஸ் ஃபிலிம்ஸ் கம் தேர். அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து இவங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஒரு சிங்கிள் கேரக்டராக பண்ணியிருக்கான்றது வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆடியோ லான்ச் எப்போ படம் ரிலீஸ்னு தெரில. அந்த படம் ரிலீஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த டீம் ஜெயிக்கணும், கண்டிப்பாக ஜெயிக்கணும். இந்த மாதிரி ஒரு டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இது மாதிரி நிறையா ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இந்த படம் நம்ம பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சேஞ்சாக பண்ண முடியும் டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இருக்கும் அவங்க மேலே. அதை மீறி நம்மளால் வந்து இந்த படத்தை கான்ஃபிடண்ட்டாக கொடுக்க முடியுமான்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்கள மாதிரி இந்த கோடம்பாக்கத்தில் சாலிகிராமத்தில் எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அண்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ லெட்ஸ் சி, இவங்க டீம் ஜெயிக்கணும்னு நான் கண்டிப்பாக கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ 4 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஒரு படத்தோட ஒரு லான்ச் ஒன்று இருக்குது, நீங்கள் வர முடியுமான்னு. இப்போ திடீர்னு ஒரு போஸ்டரும் காணல, பேப்பரில் ஒரு விளம்பரம் காணல, என்ன படமாக இருக்குன்னு எனக்கு ஒரு ஓடிட்டு இருந்தது. இல்லை நான் என்னோடய படம் ரிலீஸ் பண்ணலாம், ஜனவரியில் பண்ணலாமா பிப்ரவரியில் பண்ணலாமான்னு ஒரு யாரை பார்க்கலாம், எந்தெந்த படங்கள் வருதுன்னு யோசிச்சிருப்போம். திடீர்னு சார் ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும் நினச்ச படம் சார் நீங்கள் வாங்கன்னு கண்டிப்பாக வரணும்னு பார்த்தேன். கண்டிப்பாக வந்து ஒரு படத்துக்கு ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுது இன்றைக்கி உள்ள ட்ரெண்டில். அந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் மட்டும் வச்சு பண்ணுங்கும் போது அது ஒரு கண்டிப்பாக எல்லாரும் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குற ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகும். அது சமயம் 6 லாங்குவேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அது எல்லா ஸ்டேட்லேயும் அது ஒரு பெரிய விஷயம். பிஸ்னஸ் வைஸும் அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல கான்செப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டீமுக்கும் இவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இந்த படம் என் உயிர் என் கையில், இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் சிங் அவங்க ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இங்கிலீஷ் இந்த 6 லாங்குவேஜ் எடுத்தாங்க. எனக்கு தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் ஃப்ளோனாக வரும். ஆனால் ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஐ மீன் கன்னடத்துலேயும் ஹீரோவாக பண்ணியிருக்கேன், மலையாளத்துலேயும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஃப்ளூவன்சி இல்லை. ஸோ
என் கரியரில் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இந்த படம் தான். ஏன்னா வந்து எல்லா லாங்குவேஜுமே 6 லாங்குவேஜுக்காக வந்து 6 டேக்ஸ் எடுத்தாங்க. ஸோ எல்லா லாங்குவேஜும் அந்த பேசணும் டைலாக். அப்புறம் வந்து அந்த வாட்டர் வந்து பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இட் வாஸ் அ ரெய்னி சீசன் மும்பையில். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ ஸ்டில் ஐ ஒர்க் ஹார்ட். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த டீமுக்கு, எஸ்பெஷலி ராகுலுக்கு, தென் ஸ்கிரிப்ட் ரைட்டர் திலீப் மிஸ்ரா அண்ட் சித்தார்த், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.